ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான பணி எப்போங்கே வழங்குவாங்க, யாருங்க வழங்குவாங்க, என்ன தான் சொல்கிறீங்க, பணி ஆர்டர் வந்ததா வரலையா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்துட்டே தாங்க இருக்குது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை கிட்ட தாங்க இருக்குது, நம்ம கிட்டே இல்லைங்க. கூட்டுறவுத்துறை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டாங்க இப்போது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலை செய்கிற சீனியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுநராக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளராக பதவி உயர்வு கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதுக்கப்புறமா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னு தாங்க சொல்லலாம். இன்னும் இந்த மாத இறுதிக்குள்ளே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் வீடை தேடி வந்துடுங்க. உங்களுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் செல் நம்பருக்கு ஒரு குறுந்தகவலாக வருங்க, அதாவது மெசேஜாக வருங்க. இல்லை எனக்கு மெசேஜ் வராது, என்கிட்ட அந்த மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வருவாங்கங்க. வீட்டுக்கு, அதாவது உங்கள் வீட்டுக்கே அஞ்சல் மூலமாக வருங்க, தபால் மூலமாக வருங்க. இல்லை உங்களுக்கு அப்படியும் வரல அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை வந்திருக்குங்க, பணியில் வந்து சேருங்க அப்படின்ட்டு ஃபோன் போட்டே கூப்பிடுவாங்க. அது ப்ளஸ் வந்து செலெக்ஷன் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டுருவாங்க. உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஆர்டர் வெளியிடுவாங்க அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. நான் அஃபிஷியல் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நெட்டில் வந்து அப்ளை பண்ணலைங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15 அதை அப்ளை பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் எதுவுமே அப்ளை ஆகலைங்க. நீங்கள் அதனால் உங்கள் சர்டிஃபிகேட்டை எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே முட்டுக்க தமிழகம் முழுவதுமாக வெளியிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பணி ஆர்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேலைக்கான ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபாடுகள் வரும், 100% வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை, சேலம், கோயம்புத்தூர், ஈரோட்டில் தான் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம மாவட்டங்கள்லாம் ஆரம்பிக்கலை. இந்த மாதிரி நீங்கள் சேலம் இருந்தால் ஆரம்பிச்சிடுவாங்க, மற்ற மாவட்டங்களாக இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு முடிஞ்ச ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.